ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 4 ஸ்போக்கன் ஹிந்தியினுடைய டே 4 அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்மளை வந்து எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி என்னன்றதை எப்படி கேட்கணும், ஃபேமிலி பற்றி எப்படி பேசணும், குடும்பங்களை பற்றி என்ன பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போது டே 4 அப்படின்னு நம்ம இப்போ எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோன்னு வைங்க. அங்கே இருக்கவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பேசணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம், ஷாப்பிங்கில் இருக்கும்போது எந்த மாதிரி பேசணும் அப்படின்றது. வணக்கம், நான் எப்படி உதவலாம், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதும். இப்போ நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க இல்லையா, அங்கே இருக்கவங்க உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. ஸோ அப்படி, ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, நமஸ்தே, மே ஆப்கி கைசே மதத் கர் சக்தா ஹூம். இது வந்து நான் உங்களுக்கு தமிழில் எப்படி அப்படியே வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? நான் எப்படி உதவலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு உதவலாமா, உங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படின்றத வந்து கேட்கும்போது நான் எப்படி உங்களுக்கு உதவலாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? அப்போது வணக்கம் அப்படின்னா நமஸ்தே, நான் அப்படின்னா மே, ஆப்கி அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வந்து நான் உதவலாம் அப்படிங்கும்போது கைசே அப்படின்னா எப்படி, மதத் அப்படின்னா உதவி. ஓகேவா? உதவி அப்படின்னா மதத். அப்போ எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கும்போது மதத்கர் சக்தாகும். சக்தா அப்படின்னா எந்த மாதிரி உதவலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணும், நம்ம அவங்க கிட்ட தானே கேட்குறோம். நான் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யலாம், உங்களுக்கு எந்த உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? நமஸ்தே, மே ஆப்கி கைசே மதத் கர் சக்தா ஹூம். அடுத்த, வணக்கம், நான் சில துணிகளை வாங்க விரும்புகிறேன். இப்போ நமக்கு யாராவது விஷ் பண்ணாங்கன்னா நம்மளும் விஷ் பண்ணுவோம் இல்லையா. ஹலோ, ஐ வாண்ட் டு பை சம் கிளாத்ஸ். நமஸ்தே, மே குச் கப்படே கரித்னா சாஹத்தா ஹூம். ஓகேவா? இப்போ அதே போல தான் நமஸ்தே அப்படின்னா வணக்கம், நான் அப்படின்னா மே, குச் அப்படின்னா சில, கப்படே அப்படின்னா துணிகளை, வாங்குவது அப்படின்னா கரித்னா. ஓகேவா? விற்பது அப்படின்னா பேஷ்னா. அப்போது சாஹத்தா அப்படின்னா விரும்புதல். ஓகேவா? சாஹத்தா ஹூம் அப்படின்னா விரும்புகிறேன். அப்போது ஒரு கேர்ளாக நம்ம கேட்கும்போது சாஹத்தி அப்படின்னு சொல்லணும். பாய் அப்படின்னா சாஹத்தா. ஓகேவா? சாஹத்தா ஹூம் அப்படின்றாங்க. வணக்கம், நான் சில துணிகளை வாங்க விரும்புகிறேன். அடுத்த, நீங்கள் எந்த வகை உடைகள் வேண்டுகிறீர்கள், உங்களுக்கு எந்த மாதிரி உடை வேணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இந்த சட்டை, அப்புறம் பேண்ட்டு, சேலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து நாம் ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சட்டை அப்படின்னா கமீஸ், ஷர்ட். பேண்ட் நம்ம பேண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஹிந்திலே அதே தான், இங்கிலீஷ்லேயே அதே தான். சேலை அப்படின்னா ஹிந்தியில் சாடி, இங்கிலீஷில் சாரி. உள்ளாடை, இன்னர் வேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அண்டர் கார்மெண்ட்ஸ்னு, அது வந்து அந்தர் வஸ்து. ஓகேவா? அடுத்து, வேட்டி அப்படின்னா தோத்தி. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து நம்ம நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வருது அப்படின்னா, நம்ம ஷர்ட்டும் பேண்ட்டும் வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் அ ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ். எனக்கு ஒரு சட்டை மற்றும் பேண்ட் வேண்டும். முஜே ஏக் அப்படின்னா ஒன்று, ஷர்ட் அவுர் பேண்ட் அப்படின்னா ஒரு ஷர்ட்டு மற்றும் பேண்ட்டும், சாஹியே அப்படின்னா வேண்டும். ஆல்ரெடி இந்த மாதிரியான சாஹியே, முஜே, வேண்டும் அப்படின்ற நிறைய வார்த்தைகள், ஆப்கி, ஆப்கா, முஜே, முஜுக்கோ அப்படின்ற நிறைய வார்த்தைகள் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும், அப்புறம் வந்து பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் நிறைய கிராமர் விஷயங்கள் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேற்கொண்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன வார்த்தைகள் எந்த மாதிரி வரும் அப்படின்ற விஷயங்களும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகேவா? அடுத்த, உங்கள் அளவு என்ன. ஓகேவா? நம்ம அளவு என்னன்னு கேட்பாங்க இல்லையா. ஆப்கி சைஸ் கியா ஹை, வாட் சைஸ் டு யூ வேர். உங்களுடைய அளவு, உங்களுடைய சைஸ் கியா ஹை என்ன. நான் மீடியம் சைஸு, மிதமான அளவு தான் வந்து அணிகிறேன். ஐ வேர் மீடியம் சைஸ். மை மீடியம் சைஸ் பெஹன்தா ஹூம். நான் வந்து மீடியம் சைஸ் தான் வந்து வேர் பண்ணுறேன்.
यहाँ कुछ ஷர்ட் और पैंट है இங்கே சில சட்டைகள் மற்றும் பேண்ட்டுகள் உள்ளன யஹா அப்படின்னா இங்கே குச் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் சில ஓகேவா அப்புறம் ஹியர் ஆர் சம் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவா ஜென்ரலாக இப்போ இருக்கிற இதில் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் மட்டும்தான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா சின்ன சின்ன கடைகளுக்கு போனால் எப்படி ஃபேமிலியில் அந்த மாதிரி எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேவா எல்லாமே ஒரு லாங்குவேஜ் நாலேஜ்க்காக மட்டும்தான் ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்றத ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோஸ் ஓகேவா இந்த சட்டை எவ்வளவு யஹ் ஷர்ட் கித்னே கி ஹை ஹவு மச் டஸ் திஸ் ஷர்ட் காஸ்ட் இந்த சட்டையினுடைய கித்னே கி ஹை இந்த சட்டை வந்து எவ்வளவு இந்த சட்டையினுடைய விலை எவ்வளவு இது 800 ரூபாய் यह 800 रुपये की है इट कॉस्ट्स 800 rupees यह அப்படின்னா இது ரூபாய் நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து ருப்பையே அப்படின்றாங்க ஓகேவா ருப்பையே கி ஹை அப்படின்னா 800 ரூபாயினுடையது இது அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தை ஓகேவா சரி நான் இதை எடுத்துக்கிறேன் ठीक है मैं इसे लेता हूँ ओके आई विल टेक दिस वन ठीक है அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரி மே அப்படின்னா நான் இசே அப்படின்னா இதை லேத்தாகும் எடுத்துக்கொள்கிறேன் நன்றி உங்கள் நாள் நன்றாக அமையட்டும் धन्यवाद आपका दिन शुभ हो थैंक यू हैव अ नाइस डे धन्यवाद அப்படின்னா நன்றி आपका दिन உங்களுடைய தினம் आपकाனா உங்கள் दिन அப்படின்னா நாள் शुभ हो हैव अ नाइस डे அப்படின்னு சொல்லுவோம்ல உங்களுடைய நாள் நன்றாக அமையட்டும் அப்படின்னு அதுதான் ஸோ நன்றி போய் வருகிறேன் தன்யவாத் அல்விதா அப்படின்னா குட் பை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தேங்க்யூ குட் பை நன்றி போய் வருகிறேன் ஓகே இப்போ நம்ம குயிக்காக எகெயின் இது எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு தடவை பார்த்துடலாம் வணக்கம் நான் உங்களுக்கு எப்படி உதவலாம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் அப்படிங்கும்போது நமஸ்தே மே ஆப்கி கைசே மதத் கர் சக்தா ஹூம் வணக்கம் நான் சில துணிகளை வாங்க விரும்புகிறேன் நமஸ்தே மே குச் கப்படே கரித்னா சாஹத்தா ஹூம் நீங்கள் எந்த வகை உடையை வாங்க வேண்டும் ஆப்கோ கிஸ் தரஹ் கே கப்படே சாஹியே எனக்கு ஒரு சட்டை மற்றும் பேண்ட் வேண்டும் முஜே ஏக் ஷர்ட் और பேண்ட் சாஹியே உங்களுடைய அளவு என்ன ஆப்கி சைஸ் क्या है நான் மிதமான அளவு அணிகிறேன் மே மீடியம் சைஸ் பெஹன்தா ஹூம் இங்கே சில சட்டைகள் மற்றும் பேண்ட்டுகள் உள்ளன யஹா குச் ஷர்ட் और பேண்ட் ஹை இந்த சட்டை எவ்வளவு யஹ் ஷர்ட் கித்னே கி ஹை இது 800 ரூபாய் யஹ் 800 रुपये की है சரி நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் ठीक है मैं इसे लेता हूँ நன்றி உங்கள் நாள் நன்றாக அமையட்டும் धन्यवाद आपका दिन शुभ हो நன்றி போய் வருகிறேன் धन्यवाद अलविदा ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற அந்த தனியான ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணி அதில் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேவா நம்ம நிறைய ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் பொதுவாக இருந்தது பட் அதில் கிராமர் சம்மந்தமாக அப்புறம் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பேசணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது பட் ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் தனியாகவே இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ஷன் எங்கால் போய் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னாலும் இல்லை யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னாலும் நேராக போய் வலது பக்கம் திரும்பி அப்படின்னாலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எந்த மாதிரி சொல்லணும் எப்படி பேசணும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் ஹிந்தி வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கணும் எப்படி பேசணும் அப்படின்னு ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரியும் எப்படி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருந்தது அப்படின்னா அதையும் கீழே கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோ அதவே ட்ரை பண்ணலாம் நிறைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா ஸோ எல்லாமே நம்மளே யோசிச்சு போகிறத விட உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அந்த மாதிரியே போடலாம் ஓகேவா அது போக நான் போடுற வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்